அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இப்போ இந்த இடம் பிராணி அப்படின்னு ரெண்டு ஆள் உலுகையாக கொடுக்கக்கூடிய ஒருவர், உலுகையாக கொடுக்கக்கூடிய பிராணி, இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு ஒரு கேள்வி சார். இப்போ இந்த உலுகையாக கொடுக்கக்கூடிய பிராணி ஒரு இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்த கணிச்சு நம்ம வந்து உலுகையாக கொடுக்குறதா, இல்லை அந்த உலுகையாக கொடுக்கக்கூடிய நபர் எங்கே இருக்கிறாரோ அதை வச்சு அந்த அடிப்படையாக வச்சு நம்ம வந்து உலுகையாக கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. எதனால் இந்த கேள்வி வருது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் வந்து ஃபாரினில் இருக்கிறார், இப்போ உதாரணத்துக்கு துபாயில் இருக்கிறார். அவர் வந்து அன்னைக்கு வந்து பெருநாள் கொண்டாடிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அவங்களுடைய குடும்பங்கள்லாம் இங்கே இந்தியாவில் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நாங்கள் பெருநாள் கொண்டாடி நீங்கள் வந்து இங்கே உதவியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு அங்கே பெருநாள் துல்ஹஜ் 10, அவர் பெருநாள் முடிச்சிட்டாரு. அவர் உதவியை இங்கே கொடுக்க சொல்கிறாருன்னா, நமக்கு அன்னைக்கு வந்து துல்ஹஜ் பேர 9 இருக்கும், அரஃபாவுடைய தினமாக இருக்கும். அப்போ இங்கே நம்ம அரஃபா தினத்தில் இப்போ உதவியாக கொடுக்க முடியாது. இப்போ இந்த அடிப்படையில் வச்சு பிராணி இருக்கக்கூடிய இடத்த வச்சு நம்ம கணிக்கிறதா, இல்லை உதவியாக கொடுக்கக்கூடிய நபரை வச்சு அந்த நேரத்தை கணிக்கிறதா? கரெக்டு. நீ கேட்டது துபாயில் இருக்கிறார்ல, அவர் பெருநாள் முடிச்சிட்டாரு. இப்போ அவருக்கு அங்கே நேரம் வந்திருக்கு, அவர் உதவியாக கொடுக்கலாம், அங்கே கொடுக்கலாம், அவருக்கு நேரம் வந்துருச்சு. இங்கே வாப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு வந்து உதவியாக கொடுங்க, இங்கே நான் தொழுது முடிச்சிட்டேங்கிறாரு. இப்போ இவங்க இங்கே கொடுக்கலாமா? ஏன்னா இங்கே வந்து 9 தானே, அரஃபாவுடைய நாள் தானே, அரஃபாவுடைய நாளுக்கு போய் அப்படி கொடுக்கக்கூடாது. இப்போ அதனால தான் கேள்வி வருது. இப்போது அவரை கவனித்தால் கொடுக்கலான்னு வந்துடும். இந்த அவரை தான் பார்க்கணும், அவருக்கு தான் நேரம் வந்துருச்சுல்ல, அப்படி இங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அவரை பார்த்தா இல்லைங்க, அவரை பார்க்கக்கூடாது, உதவியாக கொடுக்க பிராணி எங்கே நீ உதவியாக கொடுக்குறீங்க அந்த இடத்த தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்களாக்கா கொடுக்கக்கூடாண்டு வரும். அப்போ எது கரெக்டு? அவரை பார்த்து கூடும்னு சொல்கிறதா, அது பிராணி இருக்கிற இடத்த கவனித்து கூடான்னு சொல்கிறதா? இதான் உங்களுக்கு கேள்வி வச்சுருக்கிறீங்க. உலகியாக கொடுக்கப்படுகிற பிராணியை தான் பார்க்கணும். அது எங்கே கொடுக்கப்படுகிறது, அந்த இடத்திற்கு நேரம் வந்து விட்டாதான். கொல்லியாக கொடுப்பவர் எங்கே இருக்கிறாரோ அப்படிங்கிறதில்ல. இப்போ துபை வச்சு கட்டிங்கல்ல, இதுக்கு முன்னால் ஒரு கேள்வி வச்சுங்கல்ல, வேறொரு பள்ளியில் போய் தொழுதுட்டு வந்து தான் மஹல்லாவில் அவருக்கு உதவியாக கொடுக்க போகிறாரு, அந்த மஹல்லாவில் இன்னும் தொழுகை நடக்கலை அப்படின்னு சொன்னோம்லவா? இது கூடுமா கூடாதான்னு கூடான்னு சொன்னோம்ல. ஏன் கூடானா, உதவியாக இருக்கிற பிராணி அந்த இடத்துல தொழுகை. அதனால தான் இவரை பொறுத்த மட்டும் இப்போ அங்கே இருந்துக்கிட்டே ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் இவர் இங்கே வந்துட்டாக்கா இவர் அங்கேயும் இல்லை, இங்கே வந்து விட்டார், இவரும் அங்கே இல்லைன்னு வந்துடும். ஆனால் அங்கே இருக்கிறாரு, எங்கே அந்த பள்ளி எங்கே போய் தொழுதாலும் அங்கே தான் இருக்கிறாரு. ஃபோன் பண்ணுறாங்க, நான் தொழுதுட்டேன் கொடுங்கங்கிறாரு. அவருக்காக இங்கே கொடுக்க முடியாது. ஏன், அவருக்கு நேரம் வந்திருந்தாலும் உதவியாக கொடுக்கப்படுகிற இடத்திற்கு இன்னும் நேரம் வரவில்லை. இப்போ சென்னை சிட்டின்னு வச்சுக்கிறோம், சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி தானே, ஒரு மஹல்லாவில் தொழுதுட்டா அவர் அங்கே இருந்தாலும் இன்னொரு மஹல்லாவில் தொழுகை நடக்கலைண்டா நேரம் வரலைங்கன்னா கூட தானே. இதே தானே துபாய்க்கும். இப்போ துபாயில் அங்கே இருக்கிறாரு, அவர் தொழுதுட்டாரு, நேரம் வந்துருச்சு, ரைட்டு. இங்கே அரபாடைய நாளில் பெருநாளில் உதவியாக கொடுக்கணும், அரபாடு நாளில் எப்படி உதவியாக கொடுக்க முடியும்? அதனால் கொடுக்க முடியாது. சில பேர் இதை தவற வழங்கிடுறாங்க. இல்லை ஏமோ அங்கே தொழுதுட்டானா, அங்கே இது பெருநாள் தொழுதாச்சான் அப்படின்னு இங்கே உள்ள தத்துவம் பேசுகிறாங்க. அவர் தொழுதுட்டாருங்க, நீங்கள் எங்கே உதவியாக கொடுங்க, அங்கே அவர் கொடுக்குறா நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, நாங்கள் இங்கே தான் கொடுக்குறோம், இங்கே நேரம் வந்துச்சா இல்லை, அப்புறம் எப்படிங்க அவருக்கு நேரம் வந்து நமக்கு என்ன? அப்போ அதனால தான் அப்படி உதவியாண்டி பிராணியை வச்சு தான் அந்த நேரம் இது பண்ண. அதே போல் இன்னொன்று கூட நம்ம சட்டம் வைக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே இப்போ மகன் ஃபோன் பண்ணார் வாப்பாவுக்கு இங்கே கூட சொல்லி, இங்கே வாப்பா ஃபோன் பண்ணார் மகனுக்கு. வாப்பாவுக்கு அரஃபாவுடைய நாள் இங்கே, மகனுக்கு அங்கே ஹஜ்ஜு பெருநாள் தொழில் முடிச்சிட்டார், நேரம் வந்துருச்சு. இங்கே அரஃபாவுடைய நாள் இருக்கக்கூடிய தந்தை மகனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, எனக்கா அங்கே ஒரு உதவியாக கொடுங்கிறாரு. அங்கே அவர் கொடுக்குறாரு, கூடுமா கூடும். இல்லைங்க இவருக்கு இன்னும் நேரம் வரலைங்க, அடுத்த நாள் தானே இவருக்கு பெருனா, யார் அத்தாவுக்கு அடுத்த நாள் தான் பெருனா, நேரம் வருதே, இப்போ எப்படிங்க கொடுக்கலாம்? உதவியாக கொடுக்கப்படுகிற இடத்திற்கு நேரம் வந்து விட்டு ஆளே பார்க்க வேணாம், சரிதானே? இப்போ அங்கே உள்ளவர் இங்கே கொடுத்தா அந்த அன்னைக்கு கூடாது, இங்கே அரஃபா தினத்தில் இருக்கக்கூடியவர் இவருக்காக அங்கே துபாயில் கொடுக்கப்பட்டால் கூடும். ஏன், அங்கே கொடுக்கப்படுகிற இடத்திற்கு நேரம் வந்து விட்டார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.